Hi friends, welcome to Nadia Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு முட்டையை வச்சு முட்டை ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். முட்டை வந்து ரசத்துல ஊத்தி சாப்பிடும்போது சூப் மாதிரியான டேஸ்ட்ல இருக்கும். அதுக்கு நல்லா 2 பெரிய தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 7-8 வரமிளகாவை பொடியா கிள்ளி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு அரை எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். இதுதான் இதுக்குரிய இன்கிரீடியன்ஸ். இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம். அதுக்கு கூட கொஞ்சமா பெருங்காயம் நிறைய இருந்தால் நல்லா இருக்கும் ரசத்துக்கு. ஒரு 7-8 பல் அளவுக்கு பூண்டு தோலோடவே இடித்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதெல்லாம் எண்ணெயில பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது வதங்கும் போதே கொஞ்சமாக வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். கரைச்சும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிஞ்சு சேர்த்துக்கும் போது நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். வதக்கும் போது கரைச்சிட்டோம்னா அப்படியே கொஞ்சம் நிறைய வந்து அப்படியே தக்காளியாகவே நிற்கும். அதுக்காக இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி வதங்கிட்டே இருக்கும்போதே உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அந்த திப்பிலாம் இல்லாம வடிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணியை கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம ரசத்தூள் ஏற்கனவே நம்ம வீடியோஸ்ல நிறைய போட்டிருக்கோம். இந்த இன்ஸ்டன்ட் ரசத்தூள் வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து லைட்டா நுரைச்சி வருது பாருங்க ஓரத்துல. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரே ஒரு முட்டையை ஒரு கிண்ணத்துல உடைச்சி சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீட் பண்ணி வச்சிருந்த ரசம் வந்து முட்டையை வந்து ரசத்துல வந்து லைட்டா இப்படியே சுத்தி ஊத்திக்கிட்டே அப்படியே டக்குன்னு கிண்டி விட்டுறணும். ரொம்ப லேட் பண்ணாம அப்படியே முழுசா விடாம டக்குன்னு கிண்டி விட்டுறணும். அந்த சூடோடவே ஒரு கொஞ்ச நேரம் தான், ஒரு செகண்டு கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சூப்பரான முட்டை ரசம் ரெடி. சூப் மாதிரி நல்லா இருக்கும். இதை செஞ்சு பாருங்க. நீச்ச வாடெல்லாம் வரும்ன்றதெல்லாம் பார்க்காதீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சுட சுட சாதத்தோட இதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. இல்லை ஒரு கிண்ணத்துல பவுல்ல ஊற்றி உடனே குடிச்சு பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இப்போ கொத்தமல்லி இல்லை போடலை, ஆனால் ரசத்துக்கு ஹைலைட்டே கொத்தமல்லி தான். அந்த கொத்தமல்லி போட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான நம்மளோட முட்டை ரசம் ரெடி. இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.